சோ படிக்கிற தனுசு ராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. 2ஆம் வீட்டாதிபதி போய் 4ஆம் இடத்துல உங்களுடைய வித்யாஸ்தானத்துல இருக்காரு. உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய இடத்துல இருக்காரு. சுயத்த சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. 4 பேர் சொல்லிக் குடுக்குற இடத்துல இருக்காரு. அப்புறம் ஏன் கவலைப்பட்டு தனுசு ராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சுல கவனமா இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒரு விசேஷம் அதன் மூலமாக சில செலவுகள் அப்படின்ற மாரி எட்டி பார்க்கும். ஏன்னா 5ஆம் இடம்லாம் மகிழ்ச்சியை இண்டிகேட் பண்ணும். 6ஆம் அதிபதி 5ல உட்கார்ந்திருக்கும் போதும் சரி. இந்த பக்கம் பார்த்தா அவர்தான் நம்ம 12ஆம் வீட்டு அதிபதியும் போயிட்டு நம்ம 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறது. 4ஆம் இடமே குடும்பத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். சோ குடும்பத்திற்காக செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். குடும்பத்திற்காக நான் ஏதோ பண்ணேன். அதன் மூலமாக அப்படி இப்படின்னு அந்த வாய் மட்டும் அமைதி. நீங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க. நீங்க தான் பண்ணியிருப்பீங்க. ஆனா நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்க. அவங்கள மாத்த முடியாது. நம்ம போய் சொல்றதும் நம்மளோட வேலை இல்ல. உங்களுக்கு தெரியும். மேல கடவுளுக்கு தெரியும். அதனால தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் இந்த ஒரு மாசம். 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அல்லல்களில் இருந்து வெளில வருவீங்க. ஆரோக்கிய மேன்மை உருவாகும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க. நல்ல மருத்துவம் கிடைக்கும். திடீர்னு போய் ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு வரணும்னு தோணும். டைமே இல்ல டைம் இல்லன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்க போய் செக்கப் பண்ணிட்டு வருவீங்க. அம்மாவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கான நேரம்லாம் இருக்கு. அம்மாவோட உடலில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய நேரம். பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க.